முத்து. உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். வலதுகளை எடுத்து வச்சு உள்ளவா. அக்கா, ஒண்ணும் இல்ல, அழாதே. அக்கா உன்னை பார்க்காம ஒரு மாதிரி ஆயிட்டா. எங்க ரூம் எது? மேல. தேங்க்யூ. Baby, போலாமா? Come. வா. அக்கா. போனா மட்டும் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் வரைக்கும் எழுந்திருச்சு நின்று வணக்கம் வைப்பாங்க. ஆனா ஏன் அப்பா போனா வெறும் பணத்துக்காக மட்டும் சலாம் போடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எத்தனை நாள் ஏன் அப்பா பட்ட அவமானத்துக்காக நான் கதவை சாத்திட்டு தனியா அழுதுருக்கேன் தெரியுமா? உள்ளுக்குள்ள அவ்வளவு ரணம் இருக்கு ஜனகாம்பாள். அவமானப்படுறதோட வழி நம்மளை தோக்கடிக்கிறவங்கள பதிலுக்கு எதுவுமே செய்ய முடியல என்ற இயலாமையில வர கோவம்.
இதெல்லாம் எனக்குள்ள ஊறி 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 ஜனகாம்பலை எப்படியாவது ஒரு நாள் அழிக்கணும். நான் பட்ட அவமானத்தையும் கஷ்டத்தையும் திரும்ப உங்களுக்கும் கொடுக்கணும். அணு அணுவா உங்களை வேதனைப்படுத்தணும்னு உள்ளுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கான நேரம் காலம் எல்லாமே இப்பதான் கைகூடி வந்திருக்கு. இனிமே தினம் நான் உங்களை உங்க வீட்டில இருந்தே பார்க்க போறேன். உங்களை தினமும் டார்ச்சர் பண்ணி பண்ணி உங்களை அழ வச்சு கண்ணீரை ரசிக்க போறேன். இனிமே பிரபு யாருன்றத பார்ப்பீங்க. என் அப்பா உங்ககிட்ட தோத்துருக்கலாம், ஆனா அவர் புள்ள நான் தோக்க மாட்டேன். தேனு, அவன் உன்னை ஏதாச்சும் மிரட்டுறானா? சொல்லு தேனு. எதுவா இருந்தாலும் நீ அக்கா கிட்ட சொல்லு தேனு. நான் சார்ட் அவுட் பண்றேன், ப்ளீஸ் தேனு. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. நான் என் கழுத்துல இருக்கிற தாலிக்கு மரியாதை கொடுக்கறேன். சரியா தப்போ என் வாழ்க்கை அவர் கூட தான். அதான் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்லக்கா. இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா, பாத்துக்கலாம். தேனு, அரவிந்தும் நீயும் எப்படி எல்லாம் லவ் பண்ணீங்கன்னு தெரியும். ஒரு தாலியை கட்டிட்டாங்கிறதுக்காக அரவிந்த நீ அவ்வளவு சீக்கிரம் மனசுல இருந்து தூக்கி போட்டுற முடியுமா? இல்ல அந்த ராஸ்கல் கூட தான் உன்னால சேர்ந்து வாழ முடியுமா? தேனு, பொய் சொல்லாத தேனு. நீ கிட்ட நடிக்கிற. உண்மையை சொல்லு தேனு. உனக்கு கெஞ்சி கேக்குற. உண்மையை சொல்லு தேனு. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. பிரபு என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. இனிமே அவர்தான் என் புருஷன். இனி யார் என்ன சொன்னாலும் நான் பிரபுவை விட்டு வர மாட்டேன்க்கா. அத்தை, ஏன் இங்க நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, சொல்லு மீனா. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, தாலி பிரிச்சு கோத்தரலாமான்னு அண்ணி கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? என்னத்த செய்வோமா வேணாமா? வர்ஷினிக்கு நம்ம செஞ்சிடலாம் மீனா. ஆனா தேனுக்கு அவளும் புது பொண்ணு தானே அத்தை, அதை தள்ளி வைக்க முடியுமா? சேர்த்துதான் செய்யணும். இப்போ அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டா இல்ல, தள்ளி வச்சா நல்லா இருக்காது. சரி மீனா, ஏற்பாடு பண்ண. சரி.